ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் டங்குவாவோட மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு சப்போர்ட்டை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாப்பிளை கிடைக்கணும். திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்கள் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயம் மணப்பெண் லட்சுமிக்கு தெரிய வரும்பொழுது இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இந்த வீடியோவில் வந்த மாதிரி ஜியான் பற்றி சுனருக்கு தெரிஞ்ச என்னாகனே தெரியல. யுன்சி கிட்ட பண்ணாத வேலையும் லிட்டில் ஃபெரி டாக்டர்கிட்ட ஒரு சின்ன ரொமான்ஸும் குயின் மிர்சா கிட்ட ஒரு சம்பவமே பண்ணிட்டு சுற்றிட்டே இருக்கான். இது சுனருக்கு தெரிஞ்ச என்னாகனே தெரியல. இன்னும் ஒரு சில எபிசோடு கழிச்சு இந்த மாதிரி சீன் வரும்னு சொல்கிறாங்க. என்னான்னு போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். பிடிஎச் எப்பவுமே பெரிய அனிமே இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக சோலாண்டு இருக்கும். இப்போலாம் சின்ன சின்ன அனிமையெல்லாம் இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக கொண்டு வராங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இருந்தாலும் ஷார்ட் டைமில் பாப்புலரானது ரினேகல் இம்மோர்டல் தான். இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் வேர்ல்டு, அதுக்கப்புறம் சேலட் ஸ்டாரு, த்ரோனாப்ஸில் இருந்தாலும் ஷார்ட் டைமில் ஃபேமஸ் ஆனது ரினேகல் இம்மோர்டல் தான். அது யாராலும் மறுக்க முடியாது. திருட்டு சிரிக்கி உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சோலாண்டோட ஸ்டார்டிங்கில் பிபிஏ பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். டேங்க்ஸ் அண்ட் எங்கே போனாலும் அங்கேயும் பிரச்சனை பண்ணுறது. அது இல்லாமல் சோல் பேஸ்ன்னு சொல்கிற போது அவளை கொல்றதுக்கு அந்தளவுக்கு துடிப்பாங்க. அப்போல்லாம் இவளை என்னடா பண்ணலான்னு அந்தளவுக்கு இருக்கும். அது இல்லாமல் டேங்க்ஸ் சொன்னாங்க அப்போ அவளை அடித்து பறக்க வர மாதிரி அடித்து கதைய முடியுன்ற மாதிரி தோணும். ஐயோ, புள்ளனா அவதான் அப்படி ஒரு நடக்கும். மரியாதைலாம் அந்த புள்ள கிட்ட தான் கத்துக்கணும். 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவான். அவள் நடந்து வரலாம் மிதந்து வரலான்னு கூட தெரியாது. பூமியில பாதமே படாது. காத்துக்கு சலகை கட்டி விட்ட மாதிரி அவன் கொலுசு சத்தத்தை வச்சுதான் அவன் வரதே தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல பொண்ணுன்னா அவதான் அடையாளம். அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட்டு. கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும். செஞ்சு வச்ச சில மாதிரி. இந்த வீடியோவில் லீவ் மூவனை பற்றி சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது பிக் பிரதரில் யுன்சியோன்னு ஒரு கேரக்டர். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கேர்ள்ஸாக இருந்தால் பாய்ஸ் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இப்போல்லாம் பஸ்ஸில் போகும்போது டங்குவா சீன்ஸோட ஏதோ ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பெரும்பாலான அனிமேல ஹீரோக்கு நிறைய பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் ரினேகல் இம்மோர்டல் ஹீரோக்கு ஒரே பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க. நிறைய டங்குவால் ஒரு ஹீரோக்கு ஒரு லவர் தான் காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் ஆர்ட் டச்சிங்காக ரினேகல் இம்மோர்டலில் மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சோல் பீஸ்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க. ஆனால் கடைசியில் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி சீன் வச்சுருவாங்க. ஹீரோவோட அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோல் அண்ட் 2ல் ஹீரோக்கு வாங்குயர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சோல் பீஸ்டெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு வேலையை வச்சுருக்காங்க இவங்க. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு. ஒன்னு தேவைப்படுங்க மாட்டோம். இந்த வீடியோ பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. போட்டால் சோலால் பரிதாபங்கள் தான் போடணும். இதை பற்றி ஃபஸ்ட்டெல்லாம் மூவிஸ் அனிமேஷன் தான் சுற்றிட்டு இருப்பேன். எப்போ டங்குவாவுக்கு வந்தோன்னா அப்போ டங்குவான்னு சுற்றிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டங்குவாவோ இல்லை அனிமாவோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. காய்ஸ், வீடியோ லென்த் கம்மியாக இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி வீடியோ அதிகமாக கிடைக்கிறதில்ல. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி வீடியோ உருவாக்குனீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு அனுப்புங்க. அது மூலம் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. சரி காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.